என்னங்க வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காங்களா? அது எங்களுடைய யூனியனுடைய உள் விவகாரங்க. அது நாங்க எங்களுக்குள்ள பேசிக்குவோம், எங்க மெம்பர்ஸ்க்கு சொல்லிக்குவோம். அதை வெளித்தளத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் சொல்றேன், இது அவர் சொன்னதால நான் அதை கிளியர் பண்ணேன், அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ நீங்க கேட்டீங்க, நான் கிளியர் பண்ணேன். ஆக்சுவலா இது எல்லாமே யூனியனுடைய உள் விவகாரம். நாங்க அதாவது சின்மயி முதல்ல இன்னொரு விஷயம் சொல்றேன். சின்மயை முதல்ல நாங்க வெளியில அனுப்பல. ஒவ்வொரு வருஷமும் சந்தா கட்டணும். சந்தா கட்டலைன்னா மெம்பர்ஷிப் போயிடும். இது எங்களுடைய யூனியன் ரூல்ஸ், மெம்பர்ஷிப் கார்டுலயே இருக்கு. சின்மயி யூனியன் பக்கம் வரமாட்டாங்க, சந்தா கட்ட மாட்டாங்க. சந்தா கட்டாததால 2018 இதே இப்போ இவங்க பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்றாங்கன்னு சொல்றான்ல ஒருத்தன், அவன் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு கோர்ட்ல இருந்து அவங்க ஒரு ஜட்ஜை கொண்டு வந்தாங்க, ரிட்டையர்ட் ஜட்ஜா எலெக்ஷன் ஆஃபீஸராக கொண்டு வந்தாங்க. அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் 3 வருஷம் கண்டினியூஸாக சந்தா கட்டாததால சின்மயிக்கு ஓட், ஷீ இஸ் நாட் அ மெம்பர், ஷீ இஸ் நாட் எலிஜிபிள் டு ஓட்னு அவங்க ரிமூவ் பண்ணாங்க சின்மயியை. சின்மயி நாங்கள் ரிமூவ் பண்ணல. சின்மயி தனக்கு தானே தற்கொலை. தான் சந்தா கட்டாததால அவங்களுடைய மெம்பர்ஷிப்பை அவங்களே இழந்துட்டாங்க. ஆனால் சொன்ன பொய் என்ன, நான் லைஃப் மெம்பரு, நான் வந்து என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என்னை தூக்கிட்டாங்க. அவங்கள யாரும் தூக்கலை, அவங்களே தூக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. மெம்பரே இல்ல, அப்புறம் எப்படி எலெக்ஷன் ஓட்டு வரும்? ஆமா, திருப்பியும் ஜாயின் பண்ண அவங்கள வரணும். நீ கேக்குறது இல்ல சைலன்ஸ் ப்ளீஸ், சைலன்ஸ். அவர் வந்தா சேர்ப்பீங்களா? சேர்க்க மாட்டேன். நிச்சயமா அந்த காம்பவுண்டுக்குள்ள சேர்க்க மாட்டோம், வெளியே நின்று பேச. இங்க பேசிக் ஒண்ணுங்க. இங்க யாரையும் நீங்க கையை பிடிச்சி இழுத்து நீங்க மெம்பர், நீங்க வந்து வாங்க மெம்பர் ஆகணும்னு சொல்றது கிடையாது. இதெல்லாம் எப்படின்னா, ஆர்டிஸ்டா முன்னாடி வந்து அண்ணன் வந்து எல்லா ஆர்டிஸ்டா நீங்க மெம்பர் ஆனதுக்கு காரணம் அண்ணன். ஏய் எனக்கு இல்லையா, உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி மெம்பர் ஆக்குனது. ஓகேயா? யாருமே இங்க அவங்க ஓன் வில்லிங்ல தான் வந்து சேர்றது மெம்பர்ஷிப். ஓகே, அதனால தான். ஸோ சின்மயி இதெல்லாம் வந்து தேங்க்யூ. ஏய் எங்க ஓட்டுங்கிறது அவருடைய உரிமை, ஒவ்வொருத்தருடைய உரிமை, அத கடமை. அது வந்து யாருக்காக, சங்கத்துக்காகவும் வந்து ஓட்டு போடுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகே, நான் வர வேண்டியது அவங்களுடைய உரிமையும் கடமையும். போய் கையை பிடிச்சி நிறுத்த வர முடியாதுல்ல, சொல்றது தான் நம்மளால முடியும். சரி, ஆமாங்க. மறுபடியும் சொல்றேன், ஆடிட்டருடைய அட்வைஸ் படி சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும்ட்டு நான் சொல்றேன், நாங்களா போட்டுக்கல, இதெல்லாம் ஆடிட்டருடைய அட்வைஸ். ஏன்னா இங்க இருக்கிற கணக்கு ஒவ்வொரு மாசமும் செயற்குழுல சமர்ப்பிக்கிறோம். ஒவ்வொரு மாசமும் அதெல்லாம் பார்த்துட்டு டீட்டெயில்ஸோட பார்த்துட்டு ஓகே பண்ணி தான் ப்ரொசீட் ஆகுது. ஓகே, இது ஆடிட்டர் தான் அந்த மாதிரி போட. ஏன்னா இது டொனேஷன்ல வந்த இது வந்து ஒரே கணக்கில் வரணும், இந்த டொனேஷன் அமௌண்ட்ல வரணும். இல்லைன்னா டபுள் என்ட்ரி வரும். இப்படி போடுங்கன்னு ஆடிட்டர் அட்வைஸில் தான் இது பண்ணுது. உள்ள வந்து கேட்டால் தெரியுங்க, வெளியில இருந்து பேசினா எதுவுமே தெரியாது. தெருவில் இறங்கி டப்பிங் யூனியன் பத்தி டீடைல்ஸ் வேணும்னா டப்பிங் யூனியனுக்குள்ள தான் வந்து இது கேட்டதான் தெரியும். இப்போ இது கூட போன மாச கமிட்டி மீட்டிங் வரைக்கும் கூட ராஜேந்திரன் அங்கதான் இருந்தாரு. ஆமா, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். எல்லாரோட ஒப்புதல்லையும் தான் எல்லாமே நடக்குது. இந்த கேள்வி அவர் அப்ப கேட்டிருக்கலாமே, இப்ப எதுக்கு கேக்குறாரு? ஏன்னா தெரியல. இல்ல யார்கிட்டயும் அவர் வந்து கேட்கலங்க, யார்கிட்டயும் அவர் வந்து கேட்கல, உங்ககிட்ட தான் கேட்டாரு. இன்டர்வியூ கொடுக்கும் போது ஒரு விஷயம் சொல்றாரு, ஒரே ஒரு பத்திரிகையாளர் தான் இருக்காங்க. அவர் கேக்குறாரு, எங்க உள்ள பணம் கையாடல் ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, நான் ஜெயிச்சு உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றாரு. இவ்வளவு நாள் என்ன அவர் குழல் செயலியா உட்கார்ந்து இருந்தாரு? சார் உங்க கேள்விக்கு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க கேள்விக்கு ஷார்ட்டா பதில் சொல்றேன். இதெல்லாம் என்னன்னா, அண்ணன் வந்து என்ன தலைவர்னு சொன்னார்ல, அவர் நினைச்சிட்டு இருந்தாரு அவரை தலைவர்னு சொல்லுவாருன்னு. சொல்லலை அப்படின்னோடனே எதிரில் போய் நின்றுட்டாரு. ஸோ நின்றுட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது? நான் இதெல்லாம் நல்லது பண்ணணும், எல்லா நல்லதையும் பண்ணிட்டு இருக்காரு, இங்கே ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். பழி சொல்லணும். என்ன பழி சொல்றது? என்ன பாயிண்ட் இதுக்கு? இன்னொன்று சொல்கிறேன், இவர் ஒரு சொந்த புத்தியில் பேசலை, இது பின்னாடி இருந்து ஒருத்தன் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஓகே, அதுதான் இவர் பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் மெம்பர்ஸ்க்கு தெரியும் அது யாருன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேயா? ஸோ ஓரளவுக்கு இதை நான் மறுபடியும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு இங்கே விளக்கெல்லாம் சொல்ல வரல. நாங்கள்
சில பொய்களை உடைக்க வந்திருக்கோம். ஒன்று, சில விஷயங்களை எடுத்து சொல்ல வந்திருக்கோம். அவ்வளோதான். ராதாரவி சார் வந்து இப்ப வந்து கொஞ்சம் வயது முதிர்ந்தனால வந்து அவர் தலைவரா வச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேற தலைவர் வந்து உட்கார்ற மாதிரி வந்து ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இருங்க வேற தலைவர்னா யாரு? இருடா, பதில் சொல்றேன் என்னங்க? உங்க சைடுல தான் நான் சொல்றேன். அதான் கேக்குறேன். இருடா, என்ன சொல்றாருன்னா அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. சரி, ராதாரவி சார் இல்லனா வந்து இந்த சங்கமும் ஒண்ணு இல்ல, அவங்க உண்மை சொல்றாங்க. சங்கமும் ஒண்ணு இல்ல, பின்னாடி வர உறுப்பினரும் ஒண்ணு இல்லன்றாங்க. சரி, அதை பத்தி உங்களோட பதில்? ராதாரவி சார் கோழை இல்லைங்க. ராதாரவி சார் கோழை இல்ல. நான் இப்போ வரேன், நான் வர மாதிரி வரேன், 2 மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் கதிர் நீ வா இல்ல துர்கா நீ வா அப்படின்னு சொல்றதுக்கு அவர் கோழை கிடையாது. அப்படின்னா அவரே நேரடியா சொல்லுவாரு. அது ராஜேந்திரன் சார் வாய் மூலமா சொல்ல வேண்டிய அவசியம் சொல்றேன் இல்லை. விட மாட்டேன். அதான் இல்ல அண்ணன், அதுக்கு அண்ணன் வந்து சொல்லுவாங்க. இல்லைங்கண்ணே, அதாவது அவர் சொல்கிறது என்னென்னா, ராதாரவி சார் இப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ண போகிறாருன்னு. ஆக யூனியனை விற்க போகிறது இல்லைல்ல. நான் எப்படியோ போகிறேன்ப்பா, நான் இப்போ ஜெயிக்க போகிறேன், ஜெயிச்சு விட்டு நான் வேறு தலைவர் கொடுக்குறேன், ஆனால் யூனியனை விற்க மாட்டேன்ல. அந்த சட்டப்படி என்னென்னா யூனியன் விற்க முடியாது. இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நான் தலைவர் ஆகிட்டேன்னா உபத்தலைவர்களை தான் உள்ளே கொண்டாடலாம் நீங்கள் சொல்கிறபடி ஐடியாவில். ஆனால் நீங்கள் சொன்ன ஐடியாவும் நல்லா இருக்குது. நான் ஜெயிச்சுட்டு அப்புறம் அவர் இல்லைன்னு சொல்லுது, அதில் கதிரை கொண்டாடவே முடியாது. ஏன்னா கதிர் வந்து செயலாளராக இருக்கார், அவரை கொண்டாட முடியாது. இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த துர்காம்மா யாருன்னா டைரக்டர் சுந்தரராஜன் சார் இருக்கார்ல, அவங்களுடைய 2வது மனைவி. அவங்க நல்ல வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்குது. அவங்க முந்தின தடவைலாம் முதல்ல இதெல்லாம் எதிர்த்து தான் நின்னாங்க, அப்புறமா நம்மக்கிட்டே வந்துட்டாங்க. ஏன்னா அதாவது செயல்படணும். அதே மாதிரி கதிர் யாருன்னா டைரக்டர் டிஎன் பாலு சார் பையன், அதாவது சட்டமேன் கையில் படம் எடுத்தாங்கல்ல, அவருடைய பையன். இப்போ நான் நினச்சிக்கிட்டேன், அப்பா இனிமேல் வரும்போது அவங்கவுங்க வீட்டுக்காரு அவங்கவுங்க அப்பா எல்லோரும் வந்து அவங்க ஸ்கூல் அட்மிஷன் மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இதில் யாருமே வந்து சோடையானவர்கள் கிடையாது. அவர் ஆக்கிடுவார் இவர் ஆக்கிடுவார்னா அவருடைய ஐடியாவாக இருக்கலாம். ஆக்க முடியுன்ற சட்டம் இருந்தால் கூட நம்ம நான் ஏன்னா சொன்னேன் போன தடவை, அதை தூக்கிட்டு சுமக்கிறாரு. போன தடவை சொன்னேன், இல்லைடா நான் வந்து விட்டுறேன், நின்று வேணாலும் ஜெயிச்சுட்டு யாரையாவது கொண்டாந்துடலான்டான்னு சொன்னேன். ஒருவேளை அது என்னுடைய எஃபெக்டாக இருக்கும். அவர் புது ஐடியா எதுவுமே வர்ற அளவுக்கு அவர் இன்னும் தேர்ச்சி பெறல. 40 வருடம் நண்பர் சார் அவர் உங்களுக்கு, சரிங்களா? நீங்கள் பேசி அழகாக சார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நல்ல நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாகவே ஒரு தலைவர், ஏற்கனவே நீங்கள் தான் டப்பிங் நின்னாவே ராதாரவி சார் தான், சரிங்களா? நீங்கள் அழகாக பேசினாவே பிரச்சனை பாதி சால்வ் ஆகிடும் சார். எலெக்ஷன் வந்து ஒரு செகண்டரி. அதாவது அழகாக எப்படி பேசலாம். பார்த்துட்டு இருந்தேன், யானை குடிச்சிட்டே இருந்தது தண்ணியை. அங்கேருந்து வந்து அவன் இசுக்குன்னு சொல்கிறான், உடனே தண்ணியை கீழே கொட்டிடுது. யானைக்கு புரியுது, ஏன் மனுஷனுக்கு புரியலன்னு தெரில. அதனால் சொல்கிறேன், இப்போ நாய் ஓடி வந்து கிரவுட்டு சொல்லணும்னா ஓடிடுதே. அது மாதிரி அவரும் இருக்கலாம். அவர் வந்து இல்லை நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஆசீர்வாதம் என்னது பெரிய ஆசீர்வாதம் வாங்குறது? வந்து சொன்னால் நான் நிற்கிறேன்னு சொல்கிறவங்கள நான் நிற்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அதுதான் பேசிக்காக. அதனால் அவர் நின்னார், அவ்வளோதான். சார், இந்த லியோ டப்பிங் பிரச்சனை சின்ன இருந்தது இல்லையா? அவங்க வந்து திருப்பி ஹைதராபாத் போய் 2 படங்கள் டப்பிங் பண்ணிட்டாங்க. இவர் கேள்வி எழுப்புனதுக்கு அப்புறம் தான் அது பேசும் பொருளாகி லோகேஷ் கனகராஜ் 50,000 ரூபாய் ஃபைன் கட்டினார் வந்து அப்படின்ற சொல்லியிருக்காங்க. பொய் அப்படியே பொய். ஒரு பேச்சை யாராவது அங்கே வந்து ஒரு மரியாதை தராங்களான்னு பாருங்க. இல்ல இவர் இல்லை சொல்றது லோகேஷ் கனகராஜ் கட்டுவார படத்தை. நான் தான் பேசுகிறேன். அதாவது லோகேஷ் கனகராஜ் சார் தான் கொடுக்கணுன்றதே இல்லை. யார் நடித்தாங்கன்னு பார்த்தேன், யார் அவங்க வெளியே ஏய் லோகேஷ் போய் பாரு.
பப்ளிக்காக பேசலாமா? டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சரி, என்ன அந்த லோகேஷ் கனகராஜ் வந்து அவருக்கும் பாவம், அவருக்கும் தெரியாது. அவர் நான் மெம்பரா என்ன ரூல்ஸ் அதெல்லாம் தெரியாது. செஞ்சுட்டாரு. இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணுவோன்னே உடனே ஒத்துக்கிட்டாரு. நான் அனுப்புகிறேங்க, என் பணத்தை எப்படியாவது அனுப்புறேன்னா அது அனுப்பிச்சிட்டா இருக்கணும். அது இவர் சொல்லி தான் அங்கே போய் சொல்லி அப்புறம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த பெருமை அவருக்கு போகணும்னா பெருமை போட்டோம். எனக்கு ஒன்றும் இல்லை, வந்துடுச்சு காசு யூனியனுக்கு, அவ்வளோதான். எங்கள் அதோட ஓவர். எலெக்ஷனுக்கு ஏதாவது இது சொல்லியிருப்பீங்க, உங்க மெம்பர்ஸ்க்கு வந்து என்னென்ன நல்லது பண்ண போறீங்கன்னு. இனிமேல் ஒன்றுமே இல்லை. எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் தப்பாக நான் பேசுகிறீங்க. வேறு ஆளுங்கிட்ட பேசுகிற மாதிரி ஏன் என்கிட்ட பேசக்கூடாதுன்னா, நான் இதெல்லாம் வச்சுருந்தேன்னா இந்நேரம் சொல்லியிருப்பேன். என் ஆளுங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும். ஒன்றுமே கிடையாது. இதே வேலை இருக்குது. தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல சார், அது கேட்குறேன். இனி அவங்க என்ன கேக்குறாங்களோ, பெரும்பான்மையான உறுப்பினர்கள் என்ன கேக்குறாங்களோ அதை எங்க தலைவர் செய்வார் சார். நாங்கள் சொல்லிதான் ஓட்டு கேட்க சொல்லியிருக்காரு சார், நாங்கள் எல்லா எலெக்ஷன்லையும் சொல்கிறது, இவர் வாக்குறுதிலாம் கொடுக்க மாட்டார், வாழ்க்கை கொடுப்பாரு, அவ்வளோதான். ரைட்டா? என்ன வேணும் ஏங்க? 1985 அவர் தாங்க பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாதா யாருக்கு என்ன பண்ணணும்னு? எல்லாமே பண்ணி நான் உண்மையாகவே அவர் சொன்ன மாதிரி இனி பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஒன்றே ஒன்று தான் இருக்குது. நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அதுக்கு சின்னத்திரை யூனியனுக்குள்ளே வரணும். இது எங்கள் உறுப்பினர்களுடைய கோரிக்கை. அது எங்கள் ஆளுமை மிக்க தலைவர் தலைமையில் அதுவும் நடக்கும். இதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் வேற ஒருத்தன் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுறான், இவங்க இது பண்ணுறாங்க. இன்னொன்று ஒரு சின்ன ஒரே ஒரு விளக்கம், சின்மையே நான் பேச விட்டேன்னு ராஜேந்திரன் சார் சொல்லியிருக்காரு. ஓகேயா? நாங்கள் பேச விடலை. அப்புறம் எப்படி திருடன் எப்படி நைட்டில் வந்து யாருக்கும் தெரியாமல் திருடுவானோ அந்த மாதிரி நைட்டில் திருட்டுத்தனமாக வந்து பேசினது. இதை சின்மையே ட்விட்டரில் போட்டதுக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆக்ஷன் எடுத்தோம். அண்ணன் பேசினார், லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசினார், தலைவர் பேசினதுக்கு அப்புறம் தான் இது நடந்துச்சு. உடனே அந்த பெருமையை நான் இவர் மீடியாவில் பேசுகிறத வந்து லோகேஷ் பார்த்து அப்புறம் லோகேஷ் வந்து இது பண்ணாராம். ஏன் லோகேஷ்க்கு வேறு வேலை இல்லை? அவருக்கு வேறு லோகேஷ் கனகராஜுக்கு வேறு வேலை இல்லையா? யார் அவரை பற்றி பேசுகிறேன் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் சும்மா. அதான் சொல்கிறேன், பொய் பேசணும். இதில் ஹைலைட் என்னென்னா 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதாவது லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசி லோகேஷ் ஒரு அமௌண்ட் வந்து எங்கள் யூனியனுக்கு அனுப்பிச்சது. அந்த அமௌண்ட்டும் அவர் கூடவே இருந்து கேட்டுட்டு தப்பாக சொல்கிறாரு. ஞாபகம் இல்லை அவருக்கு. ஸோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்க. அந்த மாதிரி தப்பாக பேசுகிறாரு எல்லாமே. தேங்க்யூ வெரி மச்.